ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை பொழுதில் உங்களை பார்ப்பதில் மிக்க ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேசர் சந்திக்கும் நேரம். உங்கள் நேசர் இயேசு உங்களை சந்தித்து ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். பாருங்க, ஒரு வசனம், நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய எண்ணங்கள், இருதயத்தோட எண்ணங்கள் அநேகமாமா, ஆனா கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்குமாமா. அப்போ இருதயத்துல தான் எண்ணங்கள் உருவாகிறது. எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த எண்ணங்கள் நிறைய இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலான்ட்டு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அநேகமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்குமாமா. அந்த யோசனை மட்டும்தான் நடக்கும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளை கொண்டு வரும். சரி, இப்போ கர்த்தருடைய யோசனையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய யோசனை மகா விஸ்தாரமா இருக்குது. கர்த்தருடைய யோசனையை நாம் அறிந்து கொள்ளணும்னா அவரை முதல்ல நம்ம என்ன செய்யணும், தேடணும். பாருங்க, யோபு 42:2 யோபு சொல்றாப்புல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அவர் என்ன யோசிப்பாரு, என்ன நினைக்கிறாருங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரோட நம்ம பேசணும், அவரோட பழகணும். வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மோடு உணர்த்துவார். ஏதாவது கர்த்தருடைய பாதத்துல நீங்க காத்திருந்து பாருங்க, கர்த்தருடைய பாதத்துல நீங்க காத்திருந்து பாருங்க, நிச்சயமாய் அவர் உங்களோடு இடைப்படுவதை நீங்க பார்க்க முடியும். யோசபாத் யுத்தத்துக்கெல்லாம் போகும் பொழுது ஆண்டோடைய சமூகத்தை விசாரிக்கிறான். இதுல ஜெயிக்க முடியுமா, இதுல ஜெயிக்க முடியாதா? கர்த்தர் சொல்றார், அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தாராம். தாவீதும் அதே போலதான் இந்த போருக்கு போகவா வேண்டாமன்னு ஆண்டவர்கிட்ட விசாரிச்சான். ஆண்டவர் நீ போன்னு சொன்னாதான் அவன் போறான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு ஒரு உறவு இருக்குமானால் அவருடைய யோசனை என்பதை என்ன என்பது நீ அறிந்து கொள்ள முடியும். அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு, அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நீ அறிந்து கொள்ள முடியும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு படகுல இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் இருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறதுக்கு அவங்க பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மாறுபாடா இருக்குது. கொந்தளிப்பு, காற்று கொந்தளிப்பு கடல்ல ஏற்படுது. சூறாவளியாக அது வருகிறது. அந்த சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஏசு கிறிஸ்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இவரோட யோசனை பாருங்க, இவர் என்ன யோசனை சொல்ல போறாரு நமக்கு. இவரே தூங்கிட்டு இருக்காரு, இவரே அசதியா இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அப்படின்னு நினைச்சுதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நீங்க என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சீஷர்கள் என்ன பண்றாங்க, அவங்களா முயற்சி எடுக்கிறாங்களா, அவங்களுடைய காரியத்தை நம்புறாங்களா, என்ன பண்றாங்கன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் தூங்கலைங்க. அவர் நாம் என்ன பண்ணுகிறோம் என்று அவர் பார்க்கிறார். காணாதவர் போல அவர் இருக்கிறது போல நமக்கு தெரியும். போதகரை வருத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? சில பேர் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து எழுந்து என்ன தெரியுமா சொன்னாரு, போய் காற்றையும் கடலையும் அதட்டினார்.
ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் அற்ப விசுவாசமா இருக்கீங்க? ஏன் விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, அது என்ன யோசனை தெரியுமா? விசுவாசத்தினால வராது எல்லாமே பாவம். அவரை குஷ்டரோகி வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களை சுஸ்தமாக்க உம்மால் ஆகும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உன் விசுவாசத்தின்படி நீ சுகமாயிட்ட போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நம்புறது தான் யோசனை. புரிஞ்சுங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய யோசனை தான் நிலைநிற்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? அவரை விசுவாசிக்கணும்னு அர்த்தம். ஒரு காரியத்தை சரியா, அவரை விசுவாசித்து அந்த காரியத்தை செய், அவர் செய்வார். லாசரு மரிச்சு போயிட்டான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். காற்றும் கடலும் அதட்டப்படுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவர். உங்க யோசனை அல்ல, அவர் மேல் வைக்கிற விசுவாசமே யோசனையாக இப்பொழுது நான் உங்களுக்கு போதிக்கிறேன். பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன்னோட எண்ணங்கள் அநேகமா இருக்கலாம். ஐயோ, நான் செத்து போயிடுவேன், இந்த கடல்ல மூழ்கி போயிடுவேன், அக்கறைக்கு போக முடியாது, கரையேற முடியாது நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தேகப்படாத, அவிசுவாசமா இருக்காத, பயப்படாத. நீ காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு நான் கூட இருக்கேன். உன் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். நீ சோர்ந்து போகாத. இந்த காலையில பலன் கொள். ஆண்டவருடைய யோசனை என்ன தெரியுமா? உனக்கு சொல்ற ஒரு யோசனை என்ன தெரியுமா? நீ என்ன விசுவாசி, நீ தேவ மகிமையை காண்பாய். இதுதான் இன்னைக்குரிய ஒரு கண்டென்ட், இன்னைக்குரிய ஒரு வாசகம், இன்னைக்குரிய உங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் வார்த்தை என்னன்னா, நீ என்ன விசுவாசி, தேவ மகிமையை காண்பாய், என்னுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர். உனக்கு எத்தனையோ எண்ணங்கள் உண்டாகலாம், ஆனா அத்தனையும் நடக்காது. என் மேல வச்சிருக்கிற விசுவாசம் உனக்கு எல்லா காரியத்தையும் கொண்டு வரும் என்று வார்த்தையின் மூலமாய் நேசர் இயேசு உன் வாழ்க்கையில இடைப்படுகிறார். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.